அவ்வளவுதான். அரண்மனையில சுத்தி இருந்த இளவரசர்கள் வாய் வழியா இதையெல்லாம் வெளியே வந்துருச்சா, அப்படியே உட்காந்துட்டான். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே, அவனால அசைக்க கூட முடியல. அப்படி அப்படி அழகா அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டார். வச்சது மட்டும் இல்ல, 300 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களே, எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படி தூக்கி போயாரு, பிடிச்சு பார்த்தார். அப்படி ஒரு தடவை அவ்வளவுதான். ஜனக மகாராஜா அவ்வளவு வயோதிகர், பிராயத்துல உயர்ந்தவர், சக்கரவர்த்தி, மற்ற அரசர்கள் இருக்கிறது கூட தெரியாம சின்ன குழந்தை சத்தம் போடுற மாதிரி அப்படி கத்திட்டார் ஜனகமா. அந்த அளவுக்கு சந்தோஷம். சீதா தேவியின் உடல் மட்டும்தான் அங்க இருந்தது, உயிர் ஓடி ராமன் கிட்டே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே. அதை வளர்க்க ஆரம்பிச்சார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா இப்பவும் இளவரசர்கள்லாம் மேல வாயை திறந்து சீதா தேவியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வில்ல தூக்குனதே அவங்க கவனிக்கல, அவங்க பூரா சீதா தேவியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வில்ல தூக்கி ராமர் வச்சு அதை வளைச்சு அதுல நான் கட்டினார். அந்த நேரத்துல பயங்கரமான இடியும் மின்னலோட சத்தத்தோட அந்த சிவனுடைய வில்லே உடைஞ்சு அந்த அரண்மனையே ஒன்னு அதிர்ந்ததாம். இளவரசர்கள்லாம் மேல வாயை பொளந்துப்பா, அவன்லாம் கீழே தொப்புன்னு விழுந்துட்டான். மேல இருந்து மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டு விழுந்தது கூட தெரியாம வாயை திறந்து சீதா தேவியை பார்த்துருக்கான். அந்த அளவுக்கு சீதா தேவியின் அழகு, அனைவரும் அதனால் வசீகரிக்கப்பட்டார்கள். ராமச்சந்திரமூர்த்தி அந்த உடைஞ்சவில்லை மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வச்சார். உடனே ஜனக மகாராஜா சீதா தேவியை கண்ணால பார்க்கிறார். சீதா தேவியும் அவங்க அரண்மனை சிம்ஹாசனத்திலிருந்த பூமாலையோட அவ்வளவு சந்தோஷத்தோட ராமனோட கழுத்தில் அந்த மாலையை சார்த்தினார். மாலையை போட்டாங்க. எல்லா தோழிகளும், அரண்மனையில் இருந்த மந்திரிகளும், இளவரசர்களும், மற்ற பிரஜை எல்லாருமே சத்தம், அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ஆசைப்பட்டது ராமச்சந்திரமூர்த்தி தான் சீதா தேவியை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு. சீதாராம் லக்ஷ்மண ஹனுமானுக்கு. என்ன நமக்கு மட்டும் சந்தோஷத்தையே காணோம், எல்லாரும் ரொம்ப அப்படியே சோகமா உட்காந்துருக்காங்க. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய. சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. அப்படி சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை விவாகம் செஞ்சாங்க. சீதாதேவியினுடைய தங்கையான ஊர்மிளா லக்ஷ்மணனை விவாகம் செஞ்சாங்க. ஜனக மகாராஜாவின் தம்பியான குஷத்வஜ மகாராஜாவுக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க 2 பேருமே பரதனையும் சத்ருகுணனையும், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு அவங்களுக்கு பேர். அப்படி 4 பெண்கள், சீதாதேவி, ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. இந்த 4 பேருமே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னனை விவாகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அயோத்தியினுடைய சந்தோஷம் மறுபடியும் பல மடங்கு அதிகரித்ததாம். இவ்வளவு நாள் ராமச்சந்திரமூர்த்தியை பத்தி பேசிக்கிட்டு இருந்த பிரஜைகள் இப்ப சீதாதேவியும் சேர்த்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் கிடைச்சது. நிறுத்த சொல்லிட்டாங்க பேசுறதுக்கு. இப்ப இவ்வளவு நாள் சந்தோஷமா ராமரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப சீதாவையும் சேர்த்து பேச அவங்களுக்கு தூங்கறக்கு கூட நேரம் இல்லையா. அந்த அளவுக்கு மனம் நிறைய சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் சில வருடங்கள் சென்றன. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பரதவர் சத்ருகுணனையும் கூட்டிட்டு கைகேய நாட்டுக்கு போயிட்டார். தன்னுடைய அம்மாவுடைய ஊருக்கு போயிட்டார். ஆனா இங்க தசரத மகாராஜாவுக்கு ஓரோ நாளும் பயங்கரமான கனவுகள்லாம், ரொம்ப கொடூரமான கொடுமையான கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது பச்சையா இருக்கிற மரம் உடையறதாகவும், பெண்களெல்லாம் தலைவிரி கோலமாக அழுதுகிட்டு போறதாகவும், பசுமாட்டினுடைய மடியிலிருந்து ரத்தம் வர்றதாகவும், இந்த மாதிரி பலவிதமான கனவுகள் தசரத மகாராஜாவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை சுற்றி இந்த இயற்கை நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஓரோ செயலுக்கும் இயற்கைக்கும் ஒரு விதமான தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு கார் எடுத்துக்கிட்டு வெளியில் போகும்போது 2-3 பேர் ஒரே விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இறைவனே சொல்கிறதுக்கு நிகராகுமாம். அதாவது காரில் போகும்போது சொல்கிறாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் கொஞ்ச தூரம் போனால் இனியொருத்தர் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கவனமாக போ, அங்கே ஏதோ பிரச்சனை எல்லாம் நடக்குது. மறுபடியும் இனியொருத்தர் வந்து சொல்கிறாரு, பார்த்து போப்பா, இப்போ தான் என்னமோலாம் நடந்து அப்படின்னு. ஒரே விஷயத்தை 2-3 பேர் நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்கன்னா அது வந்து பகவான் நமக்கு வந்து ஏதோ மறைமுகமான செய்தி அனுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம். நம்மளை சுற்றி இயற்கை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் நம்மளை ஓரோருத்தரை சுற்றியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது தகுந்த மாதிரி இந்த செய்வினை கர்ம வினைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இயற்கையும் நம்ம கூட சில செய்திகளை பங்கு போட்டுக்கும், அது கவனமாக எடுத்துக்கணும். அப்படி வர்ற ஒன்று தான் இந்த கெட்ட கனவுகள். சில கனவு இப்போ ஒரு தடவை வந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். சில கனவுகள் மறுபடியும் கனவு வேற, பிரமை வேற. பிரமை இல்லாமல் உண்மையான கனவு, ஒரே விஷயம் மறுபடியும் 2-3 தடவை வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு செய்தி நமக்கு சொல்றதாக அர்த்தம். தசரத சக்கரவர்த்திக்கு வந்து கனவு மறுபடியும் பசுமாட்டினுடைய மடியிலிருந்து ரத்தம் வருது, ஆகாசத்திலிருந்து மழைக்கு பதிலாக ரத்தம் மழையா பெய்யுது, மரங்கள் பச்சை மரங்கள் எல்லாம் உடைஞ்சு விழுகுது, பெண்கள் எல்லாம் தலை விரிக்கோலமா அழுதுகிட்டு போறாங்க. தசரத மகாராஜா நினைச்சார், ஏதோ கொடுமையான ஒரு விஷயம் நடக்க போகுது, நான் சில சமயம் இறந்து போகிற செய்தியா இருக்குமோ அப்படின்னு பயந்தார். இந்த கனவுகள் மறுபடியும் வர ஆரம்பிச்ச உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு, மந்திரிகளை கூப்பிட்டு, மற்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு, இனி காலதாமதமே வேண்டாம், எத்தனையும் சீக்கிரம் ராமச்சந்திரமூர்த்தியை அரசனாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவங்கெல்லாம் தசரதருடைய வாயிலிருந்து விழறக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மனதளவில் அவர் தான் சக்கரவர்த்தின்னு இவங்க முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க. உடனே அயோத்தியாவே ஒரு திருக்கோலமா மாறுச்சு. நகர வீதியிலெல்லாம் மாம்பழ இலைகள், மாவோட இலைகள்னால தோரணங்கள் கட்டி, வாழை குலையோட தோரணங்கள் வச்சு, வீதிகளெல்லாம் சந்தனத்தினாலேயும் பன்னீராலையும் தெளித்து, பெண்களெல்லாம் அழகாக என்ன சொல்ற உடை அணிந்து, பசுமாட்டு கழுத்துல கூட மணியெல்லாம் போட்டு அப்படியே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ராமச்சந்திரமூர்த்தியை சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா முழு அயோத்தியாலே ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் அது கேட்ட போது சந்தோஷமே வரல. யார் அது? கைகேயி முதல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க. கைகேயிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, கூனி மந்த்ரா. சில கோயிலில் போனால் சாமி வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி கைகேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணியான கூனி, அவங்களுக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் தப்பு செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த கூனியை பார்த்து கிண்டல் பண்ணுவாராம். அவர் செய்த அந்த ஒரு தப்பு, அந்த கோபம் இதயத்தில் வந்து விதையாக கிடந்தது. ரைட்? இந்த கோபம் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம உடனே போய் கட்டி பிடிச்சி சாரி எல்லாம் சொல்லும்போது நம்ம நினச்சிக்கிறோம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்லாம் நடக்கும். பிரச்சனை நடந்து அது பயங்கர ரணகொடூரமாக மாறினதுக்கப்புறம் நம்ம போய் சாரி அப்படியெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கக்கூடாது, சரிப்பா விட்டுரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு தடவை இனியொரு மனிதன் மேல் கோபப்பட்டால் நிரந்தரமான ஒரு விஷ விதை அங்கே வந்து நம்ம விதைச்சிட்றோம். அது மாறவே செய்யாது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்க. இவங்க சண்டை போட்டாங்க. சண்டை போட்டால் உங்களுக்கு வீட்டில் தெரியும் எப்படி பேசுவாங்கன்னெல்லாம். தோசை மேசை மேலே இருக்கு, ஆமாம் எப்படி அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பேசிப்பாங்க, ஒரு ரிலேஷன் இருக்காது. அப்படி ஒரு 3-4 நாள் போகும். அதுக்கப்புறம் எல்லாம் பேட்சப் பண்ணி சரியாகி ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்க என்ன, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. 1 வருடம் சென்று 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க வேற சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது என்ன செய்வாங்க, எனக்கு ஒன்று அப்பவே தெரியும், நீ போன வருஷமே இப்படி தானே செஞ்ச அப்படின்னு அதை பிடிச்சிட்டு வருவாங்க. அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் முடிஞ்சுதா? ஒரு தடவை சண்டை போடும்போது அந்த விஷை விதை, அந்த விதையை விதைச்சிட்டோம், அது நீ சாகவே சாகாது. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எப்போ சண்டை போட்டாலும் பிடிச்சிட்டு வந்துடுவோம். அது அப்படியே திருப்பி மனதுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரும். ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒரு தடவை திட்டார்.
படா அப்படின்னு திட்டார். ரைட். அடுத்த நாள் அவரை பார்க்கும்போது, நேற்றுக்கு இவர் என்ன திட்டார். ஒரு வாரம் போய் அவரை பார்க்கும், போன வாரம் இவர் என்ன திட்டார். அடுத்த வருஷம் பார்க்கும்போது, போன வருஷம் இவர் என்ன திட்டார் அப்படிமா. அவர் எத்தனை தடவை திட்டினாரு? ஒரு தடவை. நம்ம மனசு எவ்வளவு தடவை திட்டுச்சு? டெய்லி திட்டிக்கிட்டே இருக்குது. ஆனா மனசு திட்டு, அவர்கிட்ட கோபம். அவர் ஒரு தடவை தான் பாவம் சாமி திட்டினாரு. நம்ம மனசு டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசு தான் பெரிய எதிரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றாங்க. அந்த மனதை தருணம் பண்றதாக்கும் என்னது? சுத்தம். நேத்திக்கு சொன்னோம், மனதனுடைய எக்ஸசைஸ் என்னது? மந்த்ரா. தினமும் 108 முறை பண்ணும்போது கர்மவினை எல்லாருக்கும், சுக துக்கங்கள் இன்ப துன்பங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி, அது தாண்டணும்னா பகவானுடைய நாமம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தாண்ட முடியாது. ஒரு ஜமீன்தாரோட வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாங்க. அவங்க டெய்லி இந்த ஜமீன்தாருடைய வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தபத்தமாக எல்லாம் வச்சு, அந்த அவங்களுடைய பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரூமெல்லாம் எல்லாம். அன்னைக்கு பார்த்து ஜமீன்தார் ஊரில் இல்லை. இவங்க போய் பார்த்தாங்க. ஐயோ, எல்லாம் என்ன இது, வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. அப்படியே ஓரோ பொருளாக எடுத்து தொட்டு அமுத்தியெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்தாங்க, கதவுல யாருமே காணோம். மெதுவாக அந்த ஜமீன்தாரோட பெட்டில் ஏறி உட்காந்தாங்க. அப்படி டாயங் டாயங் உள்ள எல்லாம் போகுது. அந்த வேலைக்காரி பொண்ணு வாழ்க்கையில் இந்த மாதிரி பெட்லேயே உட்காந்ததில்லை. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியெல்லாம் பிடிச்சி அமுத்தியெல்லாம் பார்த்து, தலகாணியெல்லாம் அமுத்தி, அப்படி பெட்டெல்லாம் நல்லது. சரி, ஒன்று படுத்து பார்க்கலாமேன்னு படுத்துட்டாங்க. படுத்தாங்க, களைப்பில் தூங்கிட்டாங்க. நல்லா சௌகரியமாக இருந்து பெட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜமீன்தார் உள்ளே வந்தார். அப்படி வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு பார்த்தா வேலைக்கார பொம்பளை பெட்டில் படுது. கோவம் வந்தது. அப்படியே அந்த குச்சி எடுத்து அடிச்சார். அந்த அம்மா ஐயோ குய்யோன்னு கத்தி வெளியே ஓடி வந்துட்டாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் போய் அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜமீன்தார் அடிச்சுக்கிட்டே இருக்கார், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது, நான் அடிக்கிறேன், நீ ஏன் சிரிக்கிற? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் 1 மணி நேரம் தூங்குனதுக்கு இவ்வளோ அடி, நான் நீங்கள் டெய்லி தூங்குறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ அடி கிடைக்கும் அப்படின்னா. ரைட். கர்மவினை, அதாவது இந்த ராட்டினம் மாதிரி கீழே இருக்கிறவன் ஒரு நாளைக்கு மேலே போவான், மேலே இருக்கிறவன் ஒரு நாளைக்கு கீழே வந்துக்கிட்டே தான் இருப்பான். இது